திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 192, அதிகாரம் பயனில சொல்லாமை. வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர். கவிஞர், தத்துவஞானி, இசையமைப்பாளர், எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர் என பன்முக திறமைகளை கொண்டவர். அவரது கற்பனை திறன் மற்றும் மொழி நடைக்காக அவருடைய படைப்புகள் மிகவும் புகழ் பெற்றன. 1909ஆம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எழுதினார். ஆனால் அதற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பின்னர் 1912ஆம் ஆண்டில் லண்டன் பயணத்தின் போது கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். லண்டனில் ஆங்கிலேய ஓவியரான வில்லியம் என்பவர் தாகூரின் கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு அதை பிரதிகள் எடுத்து ஆங்கில கவிஞர்கள் சிலருக்கு கொடுத்தார். அதன் மூலம் அக்கவிதை மிகவும் பிரபலமாகி பலரது பாராட்டை பெற்றது. அதன் விளைவாக 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலிக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. தாகூருக்கு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையும் கிடைத்தது. நோபல் பரிசு அறிவிப்பு வெளியானதும் கல்கத்தாவில் சாந்தி நிகேதனில் இருந்த தாகூரை பாராட்டுவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் சில இலக்கியவாதிகள் தாகூரின் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால் தான் நோபல் பரிசினை பெற முடிந்தது, உண்மையான தேசியவாதி தனது படைப்பை அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கலாமா, அப்படியானால் இந்த உயரிய பரிசு ஆங்கிலேயர்கள் வாங்கி கொடுத்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் என்று கிண்டலும் கேலியுமாக பேசினர். இதையறிந்த தாகூர் மிகவும் ஆவேசமடைந்தவராய், எனது கவிதையான கீதாஞ்சலி என் தாய் திருநாட்டில் போற்றப்படவில்லை, அதனால் உலக அளவில் அந்த கவிதை வெற்றி பெற்று பலராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டேன். வெற்றிக்கான வாய்ப்புகள் உலகின் பல பாகங்களில் கொட்டி கிடந்தாலும் பலமாக தட்டுபவன் மட்டும்தான் கதவு திறந்து கிடப்பதை அறிவான். இதை அறியாதவர்களே இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று தனது கருத்தை வெளியிட்டார். அதன் பிறகு குறை கூறிய இலக்கியவாதிகள் இருந்த இடம் தெரியாமல் அடங்கி போனார்கள். பயனில்லாத சொற்களை பலர் முன் சொல்லுதல் நண்பரிடத்தில் அவர் விரும்பாத செயலை செய்வதை விட தீமையானதாகும் என்பதை பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலின் தீது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நண்பனுக்கு தீங்கு செய்தால் சிறுமை, நல்லவற்றை பேசுவதே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.